ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி முட்டை வச்சு நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக செய்ய போகிறோம். வாங்க குயிக்காக இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான டோவாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மேலே ஆயில் போட்டு வச்சுருங்க, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற அந்த எக் சமோசா ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு நான் இன்றைக்கி 2 முட்டை வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை நீங்கள் க்ரஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 1 பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. கூடவே வந்து நல்லா நறுக்கின மல்லி இலையும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கி விட்டுருங்க. இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக தான் தண்ணி சேர்த்து இந்த பச்சை வாசம், நம்ம சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதும் சென்டரில் பார்த்திங்கன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றிட்டதுக்கப்புறமா மேலே வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். வேணுன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா தேவையில்லை. இப்போ இதை லைட்டாக கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஒரு பொடி மாஸ் மாதிரி இதை பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு எக்கு வந்துடும். இந்த மசாலா வந்து அவ்வளோ வாசமாக இருக்குங்க, நம்ம பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முட்டையோடு சேர்ந்து. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதிலிருந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக பசஞ்சு வச்சுட்டு ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம குட்டி குட்டி பால்ஸ் வந்து எடுத்து வச்சு அதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உருட்டினதை இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. லைட்டாக வரமாவு போட்டுட்டு எப்போவும் சப்பாத்திக்கு விரிப்பீங்க இல்லைங்களா, அதே மாதிரி விரிச்சிருங்க. நம்ம 3-4 லேயர் வந்து இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு மொத்தமாக விரிக்க போகிறோம். நீங்கள் தனித்தனியாக விரிக்கிற மாதிரி இருந்தால் கூட விரிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மட்டும் நான் இப்போ உருட்டியிருக்கிறேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நிறையவே வரமாவு போட்டுருங்க. அடுத்த உருண்டையை அதே மாதிரி விரிச்சுக்கலாம். அதே மாதிரி விரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வரமாவு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே அடுத்தது போட்டுடலாம். இதே மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ 2, 3, 4, 5 இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இதை மொத்தமாக நம்ம இப்போ விரிக்க போகிறோம். மொத்தமாக இந்த மாதிரி விரித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா எவ்வளவு பெருசாக உங்களால் விரிக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் இதை தேய்ச்சி விரிச்சிக்கலாம். இப்போ அதை சுற்றிலும் வரமாவை போட்டுட்டு தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இல்லை எனக்கு இது வந்து விரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனித்தனி ஷீட்டாக கூட விரித்து தனித்தனியாக அடுப்பில் போட்டு எடுக்கணும். அது ரொம்ப சிரமம், அதனால தான் இப்படி பண்ண சொல்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா விரிச்சாச்சு. விரித்ததை வந்து இப்போ தோசைக்கல்லில் போட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் இதை திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். கல் சூடாகிடுச்சு, இப்போ போட்டுடலாம். ரொம்ப நேரம் சப்பாத்தி மாதிரி சுட தேவையில்லை. மேல் பக்கம் நல்லா சூடு வர்ற அளவுக்கு இதை ரெடி ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 15 செகண்ட் அந்தளவுக்கு விட்டிங்கன்னா இப்போ ரெடி ஆகிடும். இப்போ எடுத்துட்டு
இதை வந்து லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை பிரிக்க ஆரம்பிக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிடுறேன். நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு விரிச்சுக்க போகிறேன். அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுருங்க. பிரித்ததுக்கப்புறமா இதிலிருந்து விரித்து பாருங்கள், ரொம்ப சுலபமாக வரும். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் மற்ற ஷீட்ஸ் எல்லாத்தையுமே விரித்து வச்சுருங்க. விரிச்சிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் சமோசா செய்யணும்னு தோணுதோ அப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஷீட்டை வச்சு அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஷீட்டில் அந்த எட்ஜஸை வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் அப்படியே மடிச்சிட்டு வரணும். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஹோல் இருக்கும் இல்லைங்களா, இந்த சைட் இருக்கிற ஹோலை நம்ம மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு கவர் பண்ண போகிறோம். கொஞ்சம் மைதா மாவில் கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக தண்ணி கலந்து எடுத்து வச்சுட்டு இந்த சைட் இருக்கிற பார்ட்டையும் நம்ம வந்து பாருங்கள் சீல் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். சீல் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங்கை வச்சிடலாம். இப்போ உள்ளே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபில்லிங் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமா அந்த சைடு இருக்கிறத வந்து அப்படியே சீல் பண்ணிட வேண்டியது. ரொம்ப ஈஸி. சுற்றி வர எல்லா பக்கமுமே மைதா மாவு பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ கலண்டு வராது. எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். உள்ளே எண்ணெய் இழுக்காமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் சூடாக இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. போட்டோன்னே கரைஞ்சிரும். உள்ளே வந்து அப்படியே வேகாது, பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டுருங்க. ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. 2 இல்லாட்டி 3 தான் போடணும். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே அந்த எக் ஃபில்லிங் இருக்கு இல்லைங்களா, அது சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கொதி அடங்கி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட முட்டை சமோசா இப்போ ரெடி. இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் எப்பயுமே டெய்லி நம்ம பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வோம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக முட்டை சமோசா செஞ்சு பாருங்கள். முட்டை போண்டா விட முட்டை சமோசா வந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்மில் அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.